அதாவது மாணவர்களுக்கான கல்வி உதவித்தொகை, கல்வி ஊக்கத்தை ஊக்கப்படுத்துறதுக்கும் தளபதி தலைமையில் கடந்த சில ஆண்டுகளாகவே நடந்துட்டு வருது. அதன் முதற்கட்டமாக இந்த வருஷம் வந்து முதற்கட்டமாக இன்னைக்கு நடக்குது. இதில் கிட்டத்தட்ட 586 மாணவர்கள் அவங்க பெற்றோரோடு வந்து கலந்துக்கிட்டாங்க. பல்வேறு மாவட்டங்கள்லேருந்து சட்டமன்ற வாரியாக மாணவர்கள் வந்து கலந்துக்கிட்டாங்க. அவங்களுக்கு அங்கே முதல் மதிப்பெண் பெற்ற ஒவ்வொரு தொகுதியிலும் தகுதியான மாணவர்களை வர வைத்து அவங்களுக்கான ஊக்கத்தொகையும் அவர்களுக்கு பாராட்டுதலையும் அவர்களுக்கு மோட்டிவேஷன் பண்ணுறதுலையும் தளபதி வந்து இன்னைக்கு பேசி இதை தொடங்கி வைத்திருக்கிறார். அடுத்து இன்னும் 2 கட்டமாக அடுத்த வாரமும் அடுத்த 2 வாரத்தில் நடக்க இருக்குது. இது மாணவர்களுக்கு ஊக்கப்படுத்துறதா இருக்கட்டும். இன்னொரு விஷயம் என்னன்னா, கிட்டத்தட்ட 10 மணி நேரமாக தளபதி வந்து நின்று ஒவ்வொரு மாணவரையும் ஊக்கப்படுத்தி அவங்க கூட நின்று புகைப்படம் எடுத்து அவங்களுக்கு உற்சாகம் மூட்டி இருக்கிறார். பெரிய விஷயம் இன்னைக்கு இருக்கிற தலைவர்கள் மத்தியில். ஏன்னா மாணவர்களுக்கு இதான் தேவை. ஏன்னா அடுத்து அவங்க படிக்கிறதுக்கு இருக்கணும், என்ன படிக்கணும்னு இருக்கணும். இன்னைக்கு இருக்கிற கல்வி சூழ்நிலையில் நம்ம நினைச்சதெல்லாம் செய்ய முடியாது. ஏன்னா அப்படி ஒரு இக்கட்டான கல்வி சூழ்நிலையில் மாணவர்களுக்கு நிறைய ஸ்ட்ரெஸ் இருக்குது. அவங்கள ஊக்கப்படுத்துறதுக்கான ஒரு உற்சாகப்படுத்துறதுக்கும் ஊக்கப்படுத்துறதுக்கும் அவங்களை மோட்டிவேட் பண்ணி அவங்கள அடுத்து என்ன செய்யணுன்றதை சொல்றதுக்கும் ஒரு அண்ணனா தளபதி அவர்கள் சொன்னால் மிகப்பெரிய அளவில் கண்டிப்பாக ஒரு மாணவர்களையும் ஏற்றுக்கொள்ளப்படும். ஸோ அதனால இந்த விஷயம் இன்னைக்கு நல்லா எடுத்துக்கொள்ளப்பட்டது. அடுத்த இந்த 2 கட்டமும் இதே மாதிரி நடக்கும். எந்த இடத்துல நடக்கும் சார்? இங்கேயே நடக்கும்னா இல்லை வேற ஏதாவது இடம் முடிவு செஞ்ச பிறகு சொல்லுவாங்க. அடுத்த வாரம் அதுக்கு அடுத்த வாரம் 2 வாரத்துலேயும் நடக்க இருக்குது. அடுத்து மற்ற விடுபட்ட மாவட்டங்களையும் சேர்த்து நடைபெற்று முடியும். குறிப்பாக நீட் தேர்வு சம்பந்தமாக மாணவர்கள் வந்து பேசியிருக்காங்க. நீட் மட்டும்தான் கல்வி கிடையாது, நிறைய இது இருக்கு அப்படின்ற மாதிரி. உங்களுடைய கருத்து என்ன? இல்லை அதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியல. ஏன்னா அதில் என்ன தவறு இருக்குன்னு எனக்கும் தெரியல. கண்டிப்பாக இன்றைக்கி பார்த்தீங்கன்னா நீட்டு வந்து ஏழை எளிய மாணவர்களுக்கு எட்டா கனியாக தான் இருக்குது. கஷ்டப்படுற மாணவர்களுக்கு நீங்கள் நீட் வந்து அவ்வளோ கஷ்டப்பட்டு அவங்க முடிக்க வேண்டியிருக்கு. இது மாணவர்களுக்கு நீங்கள் நீட் எழுதுகிற மாணவர்கள் பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக இருக்காங்க. அவங்க வந்து 2வது வருஷம் ரிப்பீட் பண்ணுறாங்க, 3வது வருஷம் ரிப்பீட் பண்ணுறாங்க. எனக்கு தெரிஞ்ச ஒரு சில இடத்துல 4வது வருஷம் ரிப்பீட் பண்ணுறாங்க. இன்றைக்கி வந்து ஒரு கேம்பிளிங் மாதிரி ஆயிடுச்சு நீட் வந்து. இவ்வளவு ஸ்ட்ரெஸ்ஃபுல்லாக மாணவர்கள் ஏன்னா ஒரு டைம் எழுதிட்டு 5 மார்க் 2 மார்க்கில் விடும் மாணவர்கள் மீண்டும் எழுத தூண்டப்படுறார்கள். அவர்களுக்கு இன்னைக்கு வந்து இதை புரிந்து கொள்ற அளவுக்கு இன்னைக்கு ஒன்றிய அரசுல யாருமே இல்லை. இன்னைக்கு இருக்கிற மாநில அரசாங்கமும் எல்லாம் வந்து பொய்யான வாக்குறுதிகளை சொல்லி மாணவர்களை ஏமாற்றுறாங்க. நீட்டை ரத்து பண்ணிடுவேன்னு சொல்லி ஏமாற்றி எத்தனை மாணவர்கள் படிக்க முடியாம நான் ரத்து பண்ணிடுவோம், நாங்க வந்தோடனே ரத்து பண்ணிடுவோம் சொல்லிட்டாங்க. அந்த வருட மாணவர்கள் என்ன நோக்கத்தில் படிச்சிருப்பாங்க? அதான் ரத்து பண்ணிட போறாங்கன்னு நம்ம படிக்கலாமா வேணாமான்னு நினைச்சுதான் படிச்சிருப்பாங்க. ஒவ்வொரு வருடமும் தமிழக மக்களை தமிழக மாணவர்களை ஏமாற்றி அவர்களை தான் பார்த்திருக்கார்கள். அவங்களுக்கு வந்து ஒரு உற்சாகத்தை கொடுக்கணும், மோட்டிவேட் பண்ணணும். இதுல வந்து இன்னைக்கு ஒரு கிட்டத்தட்ட கேம்பிளிங் மாதிரி தான் இருக்கு நீட் வந்து. 4 வருஷம் படிக்கிற மாணவர்கள், 5வது வருஷம் படிக்கிற மாணவர்கள், 5 மார்க் 2 மார்க் விட்டு போற மாணவர்கள், அவர்களுக்கு மோட்டிவேட் பண்ண வேண்டிய கட்டாயத்தில் ஒரு அண்ணனாக ஒரு தலைவராக இன்னைக்கு செய்ய வேண்டியிருக்கு. மாணவர்களுக்கு அது புரிஞ்சு கொள்ள வேண்டியிருக்கும். பெற்றோர்களும் அந்த ஸ்ட்ரெஸ்ல இருந்து மாணவர்கள் வந்து அந்த ஸ்ட்ரெஸ்ஸுக்கு உள்ளாக்க கூடாது. இதை சொல்றதுல எந்த தவறும் இல்லைன்னு நான் கருதுறேன். நீட்டுக்கு 100% எல்லாரை விட உளப்பூர்வமாக மனதார எதிர்ப்பு தெரிவித்த ஒரே தலைவர் எங்களுடைய தளபதி. நீட்டுக்கு முதல்ல இருந்தே இதுக்கு எதிர்ப்பு தெரிவித்த ஒரே தலைவர். அதற்கு ஒரு முடிவு வரும் என்றால் அது முதல் ஆளாக முதல் குரலாக எங்களுடைய தளபதியின் குரல் தான் இருக்கும். ஆனால் இன்னைக்கு இந்த மாணவர்களுக்கு உற்சாகம் மூட்ட அவங்களுக்கு மோட்டிவேட் பண்ண ஒரு அண்ணனா சொல்றது இதுல என்ன தவறு இருக்குன்னு எனக்கு புரியல. இதுல ஏன் இவங்க வந்து மாத்தி பேசுறாங்க? திமுக ஒரு போலியான லெட்டரை வாங்கி எல்லார்ட்டையும் கையெழுத்தை வாங்கி அதை அங்கேயே சேலத்தில் கிழிச்சிட்டு போன மாதிரிலாம் எங்களுடைய தளபதி யோசிக்க கூட மாட்டார். மக்களுக்கான தலைவர் இவர், மக்களுக்கான தலைவர், வருங்கால முதல்வர். அப்படிதான் என்ன செய்யணும், என்ன அவருக்கு மனதில் படுதோ அதை சொல்லுவார். நிறைய மாணவர்கள் வந்து எங்களுடைய தொகுதியில் போட்டியிடணும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காங்க. கேட்கறதுக்கு சந்தோஷமா இருக்கு. இன்னைக்கு இருக்கிற மாணவர்கள் இன்னைக்கு தமிழகத்தில் கிட்டத்தட்ட 60-70 ஆண்டுகளுக்கு அப்புறம் மாணவர்கள் எல்லாம் வந்து தலைவர் தளபதி தான் இன்னைக்கு வரணும்னு நினைக்கிறாங்க. வரணும்னு நினைக்கிறது, பார்க்கறது, அவர்கள் பேசுறது உற்சாகமா இருக்கிறது. இதுவரை எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் நான் கிட்டத்தட்ட ஒரு 20 ஆண்டுகளாக பயணித்திருக்கிறோம். எந்த ஒரு அரசியல் தலைவருக்கும் இல்லாத ஒரு உற்சாகம் இன்னைக்கு தளபதிக்கு இருக்கு. கேட்கறப்ப ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பெரியார கொள்கை தலைவராக ஏற்றுக்கிறீங்க. சுயமரியாதை தான் பெரியார் வந்து முக்கியமான பேசுகிறாரு. இங்கே மேடையில் நிகழ்ச்சியில் வந்து நிறைய பேர் வந்து காலில் அந்த மாதிரியான சம்பவங்கள்லாம் ஈடுபடுறாங்க. இல்லை, ரொம்ப அன்பின் பாசத்தின் விளைவாக நாங்களும் நிறைய பேர்கிட்ட சொல்லிட்டு இருக்கோம், வேண்டாம் வேண்டாம்னு சொல்றோம். பட் அதையும் மீறி அன்பின் பாசமாக நிறைய அவருடைய கையை பிடிச்சி இது பண்ணியிருக்காங்க. அது அவர்களுக்கு வேண்டாம் நாங்களும் சொல்லிட்டு தான் இருக்கோம். பட் அவருடைய தனிப்பட்ட இது கண்டிப்பாக எங்களுடைய தலைவரும் தளபதியும் அதை விரும்ப மாட்டோம். பட் நாங்கள் அதை தடுக்க தான் சொல்லிட்டு இருக்கோம். பட் இண்டிவிஜுவலாக ஒவ்வொரு குழந்தைகளும் அவங்களுக்கு நீங்கள் பார்த்துருப்பீங்க, உற்சாகமாக அவங்களுக்கு என்ன தோணுதோ அவங்க இருக்கிறாங்க. அவங்களுக்கு அவங்களுடைய கனெக்ட், அவங்களுடைய தலைவரோடு இருக்கிற கனெக்ட் வந்து தனி கனெக்டாக இருக்கு.
அதுல வந்து யாரும் அவர்களுக்கு சொல்லவும் தேவையில்லை, யாரும் அவர்களுக்கு பேசவும் தேவையில்லை. அவங்களுக்கும் தளபதிக்கும் உள்ள கனெக்ட் வந்து ஒரு நேச்சுரல் கனெக்டா இருக்கு. சொல்லல, நிர்வாகிகள் நிறைய பேர் இல்ல அது அவருக்கு எல்லாருமே ஒரே மாதிரி தான். எல்லாருக்கும் அவர் மேல உள்ள ஒரு அன்பும் பற்றும் வந்து ஒரு நேச்சுரல் கனெக்ட். அதை நம்ம ஒன்றும் யாரும் அதுல கமெண்ட்டும் பண்ண முடியாது, தடுக்கவும் முடியாது. அவரை பார்த்தவுடன் நடக்கும் ஒரு நேச்சுரல் கனெக்ட்ல நம்ம எதுவும் சொல்றது இல்லை. நன்றி நன்றி. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.